ஆச்சு. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கிறேன். எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து? எவ்வளவு நாள் ஆச்சு? எவ்வளவு நாள் கழிச்சு தினமும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சலிச்சு போவோம். என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கல, அது ஒரு சந்தோஷமான விஷயம். எவ்வளவு நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தை திருநாள் மற்றும் மாற்று பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சந்தோஷமா குடும்பத்தோட எல்லாம், ஏன்னா தமிழர் திருநாள்னே சொன்னாலே எத்தனை திருவிழா நடந்தாலும் இந்த தை திருநாள் மட்டும்தான் நம்ம சொந்த பந்தத்தோட எவ்வளவு சண்டை சச்சரவு இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு ஊரே ஒரு தெருவே ஒரு வீடே சேர்ந்து கொண்டாடுற ஒரு திருவிழா இது மட்டும்தான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். முக்காடம் என்னப்பா பக்ரீத் நல்வாழ்த்துக்களா? பக்ரீத் வர்றப்ப சொல்றேன், தூமிய குடிக்கி வந்தோனே வந்த உடனே வாயை குடுக்குறேன் இந்த பிள்ளைகிட்ட. இன்னைக்கு தான் கவர்மெண்ட் லீவு, நாசமத்து போக அந்த வேலைக்கு போனோம். இந்த முக்காடை பூரா எடுங்கத்தா, எல்லாம் பூரா கேத விட்டு முக்காடு போட்டா பிடிக்காது. உங்களுக்காண்டி தானே இந்த ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டிருக்காங்க. குளிர் ரொம்ப தாங்கலையா? சரி சரி போத்துக்கங்க. நாங்க உள்ள இருக்கிற எங்களுக்கே குளிர் தாங்கல, நீங்க இங்க வெளியே உட்கார்ந்து. டிவிகே கட்சி தலைவர் தினேஷ் ஆறுமுகம், செந்தில் ராஜா, கார்த்திக் இவர்கள் இணைந்து ரூபாய் 101 அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். எனக்கு அண்ணா அவர்களுக்கு என சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால சொல்லிட்டு மாத்துப்பா, நீ என்ன கொரோனாவில் அடிபட்ட ஆளாட்டமே இருக்கு. என்ன இந்த மாஸ்க் எடு முத. ஆஹா, மாஸ்க் எடுக்கிறியா இல்ல எப்படி? அதைத்தான் சொன்னேன். தினேஷ் ஆறுமுகம், செந்தில் ராஜா, கார்த்திக் ஆகியோர்கள் இணைந்து ரூபாய் 101 அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கு என்ன சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, வந்த வேலைக்கு போனோம். போமா மாஸ்க் எடுப்பியா எடுக்க மாட்டியா? ஏன் குளிருதா? உடம்பு சரியில்லை? நீ முதைய சொல்லியிருந்தேன்னா உள்ள கூப்பிட்டு பக்கத்துல உட்கார சொல்லியிருப்பேன்ல, நேரம் உடம்பு சரியா இருக்கும்ல. வந்த வேலைக்கு எரிக்கையா எரிக்கையா ரிச்சவில்லை, எத்தனை பேர் ஏறினாலும் பிரச்சனை இல்லை. எரிக்கையா எரிக்கையா ரிச்சவில்லை, எத்தனை பேர் ஏறினாலும் பிரச்சனை இல்லை. எங்களை போல் ஏறிட்டா ரிச்சாக முடியுமா? ஏறிட்ட மாதிரி என்ன செய்ய முடியுமா? பல்ல பேர் உனக்கு தெரியுமா? போட்டி வேண்டாம். எரிக்கையா எரிக்கையா ரிச்சவில்லை, எத்தனை பேர் ஏறினாலும் பிரச்சனை இல்லை. எரிக்கையா எரிக்கையா ரிச்சவில்லை, எத்தனை பேர் ஏறினாலும் பிரச்சனை இல்லை.
எப்படி புள்ள ஆட்டுதுன்னு. பின்னாடி இருந்து யாரோ பம்ப் அடிக்கிறாங்க. ஏய் நின்றுக்கிறாம அம்மா யாத்து என்ன செய்வேன். ஏய் கீழே கீழே விழுந்து சூதானம். ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. ஆமாங்க, ஒரு வழியாக. இந்த பொட்டனை நீ சொன்ன வடிக்கலாம் கேக்குதே. வரும்போது என்ன சொல்லி கூட்டு வந்த? சோறு போட்டு வளர்த்துறது நான்ங்க. நல்லா இருப்ப. 3 நேரமும் எப்படி சோறு போட்டு வளர்த்துறேன்னு எனக்கு மட்டும்தான். நல்லா வாழ நல்லா வாழ. எது வளர்ந்துச்சோ இல்லையே, இது நல்லா வளர்ந்துருக்கு. சூப்பர்யா சூப்பர். அதனால வந்த வேலைக்கு போனோம். நம்மளுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, வேலையை காட்டணும். ஆமா, அது என்னன்னு தெரியல. இந்த ஊருக்கு அடிக்கடி நானே வந்துட்டே இருக்கேன். ஒன்னும் ஓ மேல உள்ள பாசம் தாமா. வருஷம் நீயே வந்துகிட்டு இருக்காரு. பாசம் இல்ல, இன்னும் ஒரு 2 வருஷம் கிளவி ஆகிற வரைக்கும் பாப்பாங்க, அவ்வளவுதான். அப்புறம் கிளவி ஆனவனே சந்திரமதிக்கு போட்டுருவாங்க பிள்ளைய தேடுறதுக்கு. இப்பவே வள்ளி திருமணம் ஸ்டார்ட் பண்ணிட்டேல வள்ளிக்கு. அதனால எது எப்படி இருந்தாலும் அதே வேலையை எவன் வந்தாலும் சரி, இந்த இடத்துல நான் அவனை தோலை உரிக்காம விட மாட்டேன். ஐயோ பாவம், இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியல பாவம். அதை பத்தி பிரச்சனை இல்ல. மணிமேகலை வரேன்னு தெரிஞ்சும் கூட தைரியமா வர்றானா, அவன் மரண படுக்கைக்கு போகணும்னு அவன் தலையெழுத்துல என்ன செய்ய. அதனால கூப்பிட்டு வேலையை வாங்குவோம். கூப்பிடுவோமா? ஏறினா நாங்க ஏறிதாண்டா மாமா, இழந்த பழத்தொப்பு தாண்டா நான் ஏறி, பெட்டிக்காரே நான் ஏறி. என்ன ஏறி என்னமா செய்ய? நான் முகரையில முள்ள விட்டு ஆபரேஷன் பண்ணி அதை எடுக்க முடியும். அங்க ஏறுறது இல்ல பணி, அதே நினப்புல தெரிவ. காப்பு கட்டு முடிகிற வரைக்கும் எங்கிட்ட ஏறுற மாதிரி கிடையாது. முதல்ல அத மனசுல வச்சுக்கிறேன். பாட்டு ஏறி நல்ல உழுப்பட்டு மாமா, பெட்டிக்காரே உங்க பழத்தை நான் மட்டும் பிடிக்கட்டுமா? நான் தர மாட்டேன். 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் தர மாட்டேன். பத்திரமா வச்சுக்கிறேன். காலையில பத்திரமா கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல போட்டு வைப்பா, வாடாம கிடக்கு. வரும்போதாம எடுத்து மாட்டிட்டு வந்தேன். அப்படியாவது அந்த ஃப்ரீசர்ல வச்சு கூடாது, அது விரைக்கட்டும். ஏறி நல்ல உழுப்பட்டு மாமா, உங்க பழத்தை நான் மட்டும் குடிக்கட்டுமா? கவிதையே தெரியுமா, என் கணவன் நீதானடி. இதயமே தெரியுமா, உனக்காக வேணானடி. இமை மூட மறுக்கின்றது அவளே, இதழ் சொல்ல துடிக்கின்றது காதலே. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போன அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே. அடடா, காதலை சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. பூக்களின் உன்னால் சத்தம், அடி மௌனத்தில் உன்னால் யுத்தம். இதை தாங்குமா என் நெஞ்சம், தாங்குமா என் நெஞ்சம். சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளை விழிகளும் கசந்ததம்மா, கனவுகள் கலைந்ததம்மா. ஒத்தனுடைய பார்வையில் கதியில் கவனே, என்னோட ஆசை மாமனே, கட்டிக்கொள்ள ஆசை வச்சேனே.
ஏய் எங்க ஐயா, எங்க கீழே பாருங்க ஏய் ஐயா எங்க ஐயா உங்க கீழே பாருங்க ஏங்கிலையா ஆ. ஐயா. என்னையா ட்ரவுசர் போட்டுட்டியா ட்ரவுசரை உறிஞ்சிட்டு வர்றியாயா ஐயா 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 என்ன முத தொப்பிய மாத்திக்கிறேன் அப்புறம் தான் ட்ரவுசரை மாட்டணுமா அப்புறம் trouser மாட்டுவோம். அப்ப இதுக்கு தான் முதல்ல இங்க வரியா என்னையா என்னடா தொப்பி மாத்தினா டவுசர் கிலோ கீழே விடியா மாட்டோம் கிலோ ட்ரவுசர் கீழே விடியா தொப்பி மாட்டியா முதல்ல இப்ப மாட்டியா ட்ரவுசரா என்னையா மறுபடியும் இப்ப விடியா கீழே அதே அவுத்து போடியா ஏய் அந்த ட்ரவுசரையும் அவுத்து போடியா கீழே எதுக்கு அது மட்டும் போட்டிருக்க ஏத அதே அவுத்து போடு ஐயா நல்லா இருக்குமா சூப்பரா இருக்கு லைட் ஆப் பண்ணி சொல்லிடுவா அடிக்கிற வெயிலுக்கு திரு திருன்னு இருக்கா தண்ணியை தொட்டாலும் சுடுது ஐயா அம்மா கிண்ணிய தொட்டாலும் சுடுது ஓம்பிட்டு ஏய் வாய் முழுங்கிரு சுடு தண்ணியை தொட்டாலும் சுடுதப்பா வேலையா போச்சு ஒன்னும் சமாளிக்க முடியல ஆ, மாசத்துல 12 மாசம் அந்த மாசத்துல 12 மாசத்துல 4 மாசம் மழை 4 மாசம் வெயில் 4 மாசம் பனி ஆ, அது பணியை அது சரியா செய்யுது சரி நம்ம பணியை நம்ம சரியா செய்வோம் சரியா செய்வான் உங்கள் அனைவருக்கும் தை 1 மாட்டு பொங்கல் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்கள் ஆனா அந்த கூட்டத்திலயும் என்னை பெத்த ஆத்தாக்கெல்லாம் உட்காந்துருக்கீங்களே உண்மைக்கிலே உங்களாம் கையெடுத்து கும்பிடலாம் வேற ஊரா இருந்தா அட பனியில போய் எதுக்குப்பா நாடகம் பார்க்க வாங்க நம்ம வீட்டுல போய் அந்த ஆயெல்லாம் ஆமா கிளம்பி இதத்தான் விடிய விடிய வந்து கத்துறாங்க என்னத்த புதுசா மயிரை புடிங்கிற போறாங்க நம்ம இந்த நாடகத்தை பார்த்து அண்ணே வாங்கடி போவோம் அப்படின்னு எல்லாரும் போயிருவாங்க ஆனா கண்டிப்பா. ஆத்தாமா இருக்க நம்ம ஊர்ல போகல எல்லாரும் நல்லா உட்காந்து நாடகம் பாக்குறியா இப்படியே கடைசி வரைக்கும் பாருங்க காசு பகுன் டான்ஸ் முடிஞ்ச உடனே எந்திரிச்சு எல்லாரும் போயிடாம இல்ல போக மாட்டாங்கண்ணே நம்ம ஊரு கலைக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்குற ஊரு ஆமா காசு கொடுக்குற முதலாளி அவங்க இதை நம்ம முகரையெல்லாம் பார்த்துட்டு எந்திரிச்சு போவாங்களா அவங்க மனசு வருமா போக மாட்டாங்க ஆ? அவள ராசியான முகம் ஆமா வேலை செய்ய வந்த தொழிலாளி நம்ம நம்மளும் செருப்பு வந்ததும் பெருசு உலகம் பெருசுன்னு போனா நல்லா இருக்குமா நல்லா இருக்கு அதுல ஒவ்வொருத்தரும் எவ்வளவு திறமை இருக்குன்னு தான் கண்டிப்பா பார்க்கணும் அப்புறம் என்ன? ஏன்னா வந்த என்னடா இப்படி போயிட்டேன் என்ன இப்படி ஆடணும் ஊமை குத்தா குத்தி எறிய கூடாது ஆத்தாடி இப்ப இந்த இடத்துல ஒரு கராட்டை வச்சிருக்கலாம் ஆ, ஊமை குத்தா குத்தி எறிஞ்சிட்டு காலையில 70,000 கூட 80,000 பணத்தை வாங்கிட்டு போயிருவாங்க ஒரு கச்சேரி வச்சிருக்கலாம் அம்மனை குண்டி டான்ஸ் வச்சிருக்கலாம் ஆ, நாடு செழிக்க நல்ல மழை பெய்யும்னு சொல்றது யாருன்னு நம்ம தானே நம்ம நாடகம் மட்டும்தான் ஆமா நம்மளும் இந்த ஒரு ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி வச்சிருந்தா நமக்கு மத்த நிக்கனாச்சு இடம் பத்துமா 3 மணி நேரத்துல ஆடிட்டு 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிருவாங்க நம்ம ஆளுங்க இந்த தொடைய பார்க்க இங்க வரியா இந்த குடிய பார்க்க தொடையும் சொன்ன உடனே இந்த பிள்ளை ஏன் எனக்கு ஒரு மாதிரியா கிளம்புதியா நிக்கனாச்சு இடம் பத்துமாயா ஐயா எதையா பாக்குற டேய் டேய் இவன் வேற எடுத்தாடா வாயில வச்சுக்கிட்டு எடுறா முதல்ல ஐயா ஏமா அங்க தள்ளி வாமா உன்னை பார்த்தோன்னே வாயில தான் வைக்கிறேன் யோ அறிவு இருக்கா அறிவு இல்லையா ஏமா ஒரு ரோட்ல பொம்பளை பிள்ளைய ரோட்ல எத்தனை பேர் நடந்து போறாங்க சரி போனா போகட்டும் தம்பி அவன் வாயில சொருவுடா இப்பதான் சொருகுறாரு ஏன் வாயில சொருவா பிள்ளை அந்த புள்ள சொல்லிட்டு நீம்பாடு சொருகிறாரா இல்லப்பா என் வாய்க்கு ஒமட்டும் என் வாய்க்கு சரியா இருக்கும் ஏமா சொல்லுங்க. பழகுன செட்டில தான் பணியாரம் நிறைய வருமா இல்ல இல்ல எனக்கு ஒமட்டும்ப்பா இல்ல ஒமட்டினாலும் பரவாயில்ல திரும்ப வச்சு திணிச்சிருவோம் எனக்கு தெரியும் உன் பல்லு கரையா இருக்கையிலே தெரியுது ஏதோ சரியில்லைன்னு ஆமா என்ன அது ஒரு பொம்பளை பிள்ளை முன்னாடி எப்படியா தெரியுற எடுத்து போத டவுசரை மாட்டியா என்னடா இது என்னடா டவுசரு ஏய் கீபோர்டு கரண்ட் வரல நான் தம்பி டேய் அதுக்கு உள்ள போட்டுக்கிறது கூட கொஞ்சம் பெருசா இருக்குடா இத உள்ள போட்டு அத வெளிய போடுறா நல்லா இருக்காது ஏன்னா உள்ள எதுவுமே போடல ஆத்தாடி இத போட்டாதான் சரிபட்டு வரும் நீயே ஒத்துக்கிற அது நல்லா இருக்காதுன்னு மாட்டிரு ஏய் அறவே வாயில வச்சு யாரு தெரியுமா நானு நீ டவுசரை மாட்டியா இல்ல அது இத பாரு எங்க அது உள்ள இன் பண்ணணும்யா ஐயோ இன் பண்ணணுமா வா இன் பண்ணவா ஏ ட்ரவுசரை பிடிக்கிறியா இல்ல அவன் முட்டு ஐயா ஆளை கொன்றாதம்மா ஐயா இன் பண்ணணும்லப்பா உள்ள ஏய் ஐயா வாயில வேற எனத்தையும் வச்சிருக்கானே இப்ப போடு இப்ப சரியா நிக்கும் போடு எங்கிட்ட காய் அடிக்கிற உள்ள ஓல இருக்குதுப்பா நல்லா அடிக்குதே இனிமேல அது கலண்டு மேல வராது போடு இந்த பெல்ட்ட மாட்டவா இத மாட்டவா அத மாட்டுறா மாட்டி சிப்ப போடுறா அட யாரா அவன் வாயில டேய் 4 பேர் சும்மா தான் இருக்கீங்க யாராவது ஒருத்தன் குடுங்கடா ஊதிட்டாது கிடக்கட்டும் நான் யாரு தெரியுமா கொக்கிய போடுறேன் டவுசரை போடுறேன் பொண்ணு பொடிசுகள்லாம் உட்காந்துரு பொம்பளை பிள்ளைய இவ்வளவு இது மாட்டிட்டேன் இதை மட்டும் மாட்டி விடு ப்ளீஸ் நேத்து மாட்டி விட்டீங்க நான் இன் பண்ணதுக்கே அங்க வேலை முடிஞ்சிருச்சு பரவாயில்ல சரி பரவாயில்ல
மணி மேல மாட்டுதுன்னா சந்தோஷம். சரி அது என்னடா கையில பிரஷ் வச்சிருக்கிற? போன வாரம் வெள்ளிக்கிழமை பல்லு விளக்குனேன், ஆ. இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு விளக்கலான்னு அப்படியே எந்திரிச்சிட்டு வந்துட்டேன். ஓ ஏன்டா டே வண்டியில இருந்து ஏன்டா கொடுமை பண்றீங்க? அப்படியே அந்த வாயோட ஒரு முத்தம் கொடு, அந்த வாயோட ஒரு முத்தம் குடியா ராசா, நீ நல்லா இருப்ப. ஒரே ஒரு முத்தம் மட்டும் வாங்கிக்கமா பாவம். மாட்டு பொங்கலுக்கு மாட்டு சாணிய கூட குடுங்கடா, கடைச்சு குடிச்சிட்டு போறேன். சீ. இந்த பல்லுல முத்தம் கொடுக்க சொல்லாதீங்கடா. ஒரே ஒரு முத்தம் மட்டும் வாங்கிக்கமா பாவம். இங்க வண்டியில இருந்து வந்ததுல இருந்து கெஞ்சினாப்ல என்னையா பாவம். இரு ஈ காட்டு. இரு இந்த பல்ல ஒரு தடவை காட்டுறா, ஈ காட்டுறா. இருடா. இரு ஈ காட்டு. இதுல முத்தம் கொடுக்க சொல்றியடா, அதுக்கு மாட்டு குண்டில கூட கொடுத்துட்டு போறடா. சீ. இதுல கொடுக்கிறதுக்கு வெத்தலை ஓட்டா அப்படி தாத்தா இருக்கு. சேப்பு கலர்ல அப்புறம் நான் ஊதா கலர்லயா இருக்கு. என்ன நாசமத்து போறானே. பல்லு மாலையிலயும் காலையிலயும் ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு காலையில எந்திரிச்சோனே பல்லு விளக்கணும். சரி. நைட்டு தூங்க போது பல்லு விளக்கிட்டு தான் தூங்கணும். தூங்கிட்டு போகுது ஆடு மாடல என்ன பல்லா விளக்குது, நம்ம விவசாயத்துக்குள்ள இருந்துட்டு போக வேண்டியதே. ஆடு மாடு பல்லு விளக்கலைன்னா வாடை அடிக்காதுடா மனுஷன். ஐயோ கெட்டத்துல நிக்க முடியலடா சாமி. சரி இரு ஒரு தடவை இந்த கொக்கிய போட்டு ஒரே ஒரு மாட்டிட்டியா? ஓகே ஓகே. என்னடா மரம் இருடா, பொசிஷன் வரலடா. இங்க முன்னாடி நின்னுடா. இரு ஜனாதிபதி உட்கார போறாரு. உட்கார்ட்டு. அவர் என்னடா இடிக்குது, அந்த விசில தூக்கி அங்கிட்டு போடுறா. அங்க நான் அப்பப்ப அப்படித்தான் இடிக்கும். நீயா மாட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இங்க எதுக்கு இப்படி வந்திருக்க? நான் வந்து ஒரு செக்ஸ் உருட்டி. செக்ஸ் உருட்டியா? செக்யூரிட்டிமா. செக்யூரிட்டிக்கு தான் அப்படி சொல்றியாடா? வாயில வசம்பு வச்சு தேய்க்க. ஓ வாயில வடைய வச்சு தேய்க்க. செக்யூரிட்டிக்கு எங்கடா சட்டைய காணா? அவசரத்துல ஏதோ கூட்டம் கலவரமா இருக்குது. நம்ம ஊர்ல என்ன பண்றா என்ன செய்யறான்னு. எங்க ஊர்ல திருவிழா நடக்குது. அதனால நம்ம ஊர்ல காவல் போட்டிருந்தாங்க. ஏதோ சத்தம் அதிகமா கேக்குதுன்னு நானும் அவசரமா கிளம்பி வந்துட்டேம்மா. சரி அந்த மாதிரி செக்யூரிட்டி வேலை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா நீங்க யாரு? நான் ஆட்டக்காரப்புல. ஓ ஆட்டக்காரப்புல. அப்படியா? ஒரு ஊரா போய் ஆடுறது என்னோட பொழப்பு. எனக்கு ஒசரம் ஒரு ஆட்டம் போடு. பொழப்ப கெடுத்துறாதீங்க சாமி, நல்லா இருப்பீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா இந்த கேமராமேன் மாதிரி போய் ஓரமா ஒரு இடத்துல உட்கார்ந்து நாடகத்தை மட்டும் பாருங்க போங்க. இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவரும் பார்க்கட்டும் நம்மளும் பார்ப்போம். இங்க பாருங்க செக்யூரிட்டி. இவர் ரெண்டாவது செக்யூரிட்டி. இப்பதான் எக்ஸர்சைஸ் பண்றாரு. ஏன் செக்யூரிட்டி வேலையோட ஒரு செக்யூரிட்டி அதிகமா இருக்குப்பா. அவர் போருக்கு கிளம்பிடுவாரு. ஏப்பா உள்ள எதுவும் போட்டிருக்கியா இல்லையா? ஒலிம்பிக்ல ஓடிட்டு இருக்காரு, எப்படி ஜெயிச்சிருவாரு? அந்த தங்க பதக்கம் வாங்கிடுவாரு. எப்படி இன்னைக்கு பொங்கலுக்கு வாங்கினாரு 3 ஆப்பு. கடை அடைச்சாலும் இவங்களுக்கு எல்லாம் எங்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. 250 ரூபா பிளாக்ல. நீ ஒரு சிகரெட் அடிப்பா ரஜினி ஸ்டைல்ல. விடு நல்லா பத்த வைக்கிறார். அவராவது சந்தோஷமா இருக்கட்டும். சந்தோஷம். கடங்காரங்க தொல்லை இல்ல, பொண்டாட்டி தொல்லை இல்ல, பிள்ளைங்க தொல்லை இல்ல, எவனுக்கு பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். இரு சாமி இரு. எங்களுக்கு தான் காலையில லோன்காரன் நாங்க போறோமோ இல்லையா முன்னாடி அவன் போய் நிக்கிறேன். உன்ன கண்டிப்பா தானே மந்திரி தானே ராஜா. சரி ஆடு ராஜா. யாருக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டியது இல்ல. சரி அண்ணே ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். என்னண்ணே? அந்த செக்யூரிட்டி வேலை பகல்ல நீங்க பாத்துக்கங்க, நைட்ல மட்டும் நான் பாத்துக்கிறேன். இல்லண்ணே அதுக்கு நீங்க தோது போட மாட்டீங்க. நைட்ல நீ பார்க்க முடியாது. நல்லா பாப்பண்ணே. வெறும் வீட்டை மட்டும் தான் பார்க்கணும். நான் பேக்க தூக்கிட்டு வேற எவன் கூடயாவது போயிருவேன். ஐயா அது வேறயா? அப்ப வேணாம்யா, நான் வேற தெருவை பாத்துக்கிறேன். வேணாம்யா. அப்புறம் நீ ஏமாந்ததே கிடக்கணும். வேற தெருவை பாத்துக்கிறேன். வேணாம். இந்த ஆட்டத்தை போடுமா அந்த டவுசரை மாட்டிட்டு வந்துடுறேன். இது செக்கு செல்லாது. நான் வேற தெருவை பாத்துக்கிறேன். உனக்கு எதுக்குடா டவுசர்? இழந்த பழம் பொடிச்சு கச்ச வந்த பழம். இது தேனாட்ட இனிப்பு பழம். சத்தியமா இல்ல.
டேய் இந்த பிள்ளை அது மாட்டேன்னு அது சொல்லாது உன் சும்மா பொண்டாட்டியை படுத்துறா. கூப்பிடணும் பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியை கூப்பிட்டு எப்படி வருவ படுத்து ஆடு ஏய் மாத்தி கூப்பிடுறியா நீ போய் உன் பழக்கத்தை விட மாட்டேங்கிற யாருன்னு விளக்கு மாத்தடி வாங்கிட்டு கிடக்குறது ஆத்தாடி ஆமா இல்ல நான் படுத்து ஆடுவேன் அப்படிங்களா ஆட்டப்பட வந்த அம்மா ஓடுறது கடையம்மா ஏய் ஆட்டப்பட வந்த அம்மா உன்னை ஏறி பக்கமா ஏடா ஆட சொன்னா கராத்த பஞ்சிக்கிட்டு இருக்க அடே போட்ட 2 பப்பனுமே இப்படி மெண்டல் பயில்களா போட்டு வச்சிருக்கீங்க இன்னைக்கு நீ அப்புறம் கொஞ்ச நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் உன்னையோட வந்து அப்படித்தானே இருக்கும் ஏண்டா கும்பு பழகுறியா என்ன பண்ற முத ஆட்ட ஆரம்பிக்க முன்னாடி செக்ஸ் பண்ணணும் ஏய் செக்ஸ் பண்றியா எக்ஸர்சைஸ் பண்ணணுமே அதைத்தானே சொல்ல வர்றேன் நல்ல வேலையா போச்சு எக்ஸசைஸ் பண்ணணும்னே அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி ஆடணும் ஒழுக்கமா ஆடு இல்ல சொட்டையை ஒடிச்சு விடுவேன் சொட்டையை ஒடிச்சாலும் பரவாயில்ல இன்னைக்கு உன்னை ஒரு போடு போடாம போறது இல்ல போடு எவன் எவனா போடுறேன் நீ ஒரு தடவை போட்டு போ. ஆண்டவன் ஏய் சிவபெருமா, ஆளுக்கு ஒரு அம்மா, குத்துன்னு போயிட்டே இருக்க வேண்டியது. எனக்கு ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடுமா பெட்டியை வித்துருவ நீ பேசாம வாசி சரி வேணாம் ஏற்கனவே ஒரு வேணாம் 4 வெட்டி வேணாம். வச்சிருக்காரு ஆட்டப்பட வந்த அம்மா ஓடுறது கடையம்மா ஏய் ஆட்டப்பட வந்த அம்மா உன்னை ஏறி பக்கமா போச்சு ஏன் ஐயா குத்து விடாத விடாத அமிர்த ஆடது ஆகி போச்சு விடாத சேர்த்து 10 இந்த 10 குத்து போச்சு சாச்சிட்டா இன்னும்ல கீழே விழுந்துக்கிட்டு இங்கே வாரியா கீழே விழுந்துக்கணும்ல கத்துறேன் கையா கையான்னு ஏன்டா இம்புட்டு குத்து குத்தி பிரிச்சு இன்னும் கீழே விழுந்து கத்துற ஏய் இங்கே வாரியா எங்களையும் ஐயா டேய் யாரைடா கூப்பிடுற நாங்க ஆம்பளை பொம்பளை பிள்ளை போயிருச்சு உள்ள போயிருச்சா ஐயா இம்புட்டு எங்கனே என்ன இடிச்சவளையா காணா நல்ல வேலையா போச்சு குருட்டு குத்தா நீ பாட்டு கம்பியை பிடிச்சி குத்தாம போயிட்ட போ லைட்டை போட்டு வச்சிருந்தாப்புல மறந்து கிடந்துட்டா நீ பாடத்துக்கு கிளம்பிடுவ பார்க்கல இன்னொரு குத்து குத்தவா அப்படி சொல்லுங்க ராசா ஆம்பளே ஆம்பளே பொம்பளை ஆம்பளே 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 பொம்பளை ஆம்பளே பெம்பெம்பியா ஆம்பளே ஆம்பளே பொம்பளை ஆம்பளே என்னது ஆம்பளே ஆம்பளே பொம்பளை ஆம்பளே சொல்லிட்டாப்ல கிரேட்டான் அவருக்கு பொறாமையா இருக்கு சிக்கன் கிரேவி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நம்மள ஒரு பொம்பளை கூட இப்படி குத்தலையேன்னு அவருக்கு பொறாம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு வா ஆஹா கலா ரசிகர் உண்மைக்கே பஸ்ல மணிமேகலையுடைய கலா ரசிகன் இல்லனே பஸ்ல ஏறினேன் 4 டிக்கெட் 2 ஆம்பளை 2 பொம்பளைன்னு சரி அவரு என்ன பண்ணிட்டாரு தம்பி 3 பொம்பளை தானையா ஏன்னா 2 ஆம்பளை 2 பொம்பளைன்னாரு சரி என் கொண்டைய பார்த்துட்டேன் ஓஹோ ஏன்னா பஸ்ல ஏறினா பெரிய டிக்கெட் நினைச்சிட்டு ஐயா ஐயா அந்த டிக்கெட்டான்னு நினைச்சிட்டு அந்த டிக்கெட் பொம்பளை நினைச்சிட்டு ஆ, அட தம்பி என்ன அது அட ஆம்பளை அங்குறேன் ஆ. நான் காமிக்கணும்னு அவுத்து போட்டா காமிக்க முடியும் அதானே பசுக்களை கூட்டமா இருக்குமா இல்லையா இனிமேல ஆம்பளைகளும் சந்தை இந்த மாதிரி குடுமி போடுற ஆம்பளைகளை டவுசர் போடாம வாங்க ஆமா ட்ரவுசர் போடாம தோல்ல தூக்கி போட்டுவாங்க அப்பதான் கழட்டி விட்டு நல்ல ஆளுதான் அப்புறம் தான் சொன்னாரு ஆம்பளை நீ 3 டிக்கெட்டை போடுனேன்னு அந்த மாதிரி ஆகி போச்சு குழம்ப இவ கருவா ஆச்சு போல இருப்பா அடி கருவா ஆச்சு போல இருப்பா செவத்த போட்டு தானப்போ செபத்த போட்டு தானிடுவா இவ பல்ல பல்ல காட்டிடுவா இவ பல்ல பல்ல காட்டிடுவா பழவியத்தை எச்சிடுவா பழவேச்சே ஏச்சிடுவா ஒரு டில்லா டாங்கு டாங்கு இவ்வளவு தூக்கி போட்டு வாங்க டில்லா டாங்கு டாங்கு இவ்வளவு தூக்கி ஏ டில்லா டாக்கு டாக்கு சும்மா திருப்பி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னஞ்ச குழுங்குதடி என்னடி முக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி ஏறாத மலை மேல ஏறாத மலை மேல இழந்த வளர்த்திருக்கு இழந்த பழுத்திருக்க நான் நான் ஏறி உழுப்பட்டுமா
ஏறுறதுன்னு முடிவு பண்ணிட்டு வாங்க. டோக்கன் போட்டு பார்ப்போம். யார் வேறு முதல்ல வருதோ அவங்க ஏறி உழுப்போம். ஏறி உழுப்பட்டுமா ஏசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சாங்கண்ணுகளா எலுமிச்சங்கண்ணிகாயந்தோப்பு பொண்ணுகளா அண்ணன் நடையலகி அடையான இடையலகி அண்ணன் நடையலகி அழகான இடையலகி இடையலகி செல்லம்மா கண்டுக்காம பொரியலே செல்லம்மா கண்டுக்காம பொரியலே செல்லம்மா செல்லம்மா என்ன கண்டிக்காம பொரியலே சின்னம்மா சின்னம்மா என்ன கண்டிக்காம பொரியலே சின்னம்மா சின்னம்மா ஆஹா ஆஹா அந்த பஞ்சாமிரத்தை சாப்பிடு சாப்பிடு போ தொலைஞ்சு போ சாப்பிட்டு போ ஆ எனக்கு அது வேணும். ஓயா மேளம் தராது அது ஒரு தடவை தான் குடிக்கும் அதோட குடிச்சிட்டு ஓடின்னு நக்கிட்டு ஓடிறேன் நான். ஏய் ஓயாம கேட்டேன்னா இன்னும் விலை ஜாஸ்திப்பா ஒரு தடவைக்கே 3000 ரூபா 4000 ரூபாய் கேட்குறது. அண்ணா எனக்கு அது வேணும்ண்ணே. ஏய் காலைல ஒரு தடவை 4000 ரூபாய் இடிச்சு இன்னும் மறுபடியும் கேட்டேன் இன்னொரு 4000 ரூபாய் ரேட் ஏறும் ஓவரா பாத்துக்க. அம்முட்டு ஒரிஜினலோ ஆமா நான் கூட டூப்ளிகேட் நினைச்சேன். ஓஹோஹோ நல்லா இருக்கு. ஓஹோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஏ நல்லா இருக்கு ஏ ஓ நல்லா இருக்கு ஏ நல்லா இருக்கு ஏ வங்களையோ ஏ அயாலங்கடி என்ன நெளிக்கிறீ என்ன? அப்படியே நைவ் ஆடுறாராம் அப்படியே. எங்க தப்பு கொஞ்சம் பின்னாடி திரும்பு. ஆஹா எங்க கொஞ்சம் முன்னாடி திரும்பு. ரெண்டுமே சூப்பரா இருக்கியா. என் நிலைமைய பாரு. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். வச்சிருக்கணும். ஏய் அதுக்கெல்லாம் உரம் போடுதியா தனியா 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 அதுக்கு மாதராய் பிறப்பதற்கு மாதவங்கள் செஞ்சிருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. பொம்பளைய பிறக்கிறதுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணுமா. ஆவது என்ன பின்னாலே- தரித்திரியம் என்ன கேவ பண்ணுனியோ ஆம்பளையா பிறந்து தொலைஞ்சிருக்கிற. இல்ல உண்மை அதுதான். ஏன்னா ஆவது பின்னாலே அழிவது பின்னாலன்னு இருக்கான். ஏன்னா ஒரு குடும்பத்தை உருவாக்குறது ஒரு பெண் தான். எவ்வளவுதான் கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் கூட 10 மாதம் சுமந்து பிள்ளை பெக்கிறது ஒரு பெண் தான். ஆம்பளைனால பெக்க முடியுமா? ஏன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். சரி. நம்ம பூமியை கூட பூமாதேவின்னு சொன்னா ஆமா ஆமாதேவின்னு சொல்ல முடியுமா? அதனாலதான் ஓஹோஹோ நல்லா இருக்கு. ஏ ஓ நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு வங்களையோ ஏ அயாலங்கடி ஆஹா நல்ல பொசிஷனியா. ஏய் ஏய் இங்க வரியா. ஏய் அண்ணே ஏய் ஒரு 100 ரூபா தரேன் ஒரே ஒரு தடவை இங்கிட்டு காட்ட சொல்லியா. ஏய் சத்தியமா ஒத்துக்கவே 100 மாட்டேன். ரூபா தரையா இங்க வாயா. அண்ணே 100 ரூபா தரையா வாயா. சொல்ற கேளுண்ணே. சொல்லு. நான் என்ன மாமா வேலையை வாக்குறேன் 100 ரூபா தரேங்கிறேன். சே சொல்ற கேளுண்ணே. அப்படி போகுதோ கதை வேணாம். ஆந்திரா போயிருக்கியா? ஆந்திராவா அகலமாவே செய்வாங்க. அங்கிட்டுலாம் போனதே இல்ல. ஆட்டத்தனே. ஆட்டத்தையா குஜராத் போயிருக்கியா? ஆஹா குனிய வச்சே செய்வாங்க. ஐயா அம்மா ஆட்டத்தனே. ஆ மத்திய பிரதேசம் போயிருக்கியா? அங்கிட்டு போறதே இல்ல நாங்க. மல்லாக்கையே செய்வாங்க. ஆஹா அது சூப்பரா இருக்குயா. ஆட்டத்தனே. ஆ. கேரளா போயிருக்கியா? ஆஹா பின்னாடியே செய்வாங்க இந்த பிள்ளை மாதிரி. ஆத்தாடி அடிக்கடி கேரளா ஏயா போவாங்க. இந்த நாட்டுகளுக்கெல்லாம் நீ போயிட்டு வர்றியா இல்ல இவ்வளவு கரெக்டா சொல்றியே வேற அனுபவம் எதுங்க என்ன பிச்சை எடுக்க போனாங்க. இல்ல அனுபவம் பேசுதா. நாடத்துக்கு தயா போனேன். ஐயா இங்க இருந்து காசி டெல்லி போயிட்டான். சரி இந்த தண்ணி பாட்டிலுக்கு ஹிந்தில சொன்னான் பாரு. அவன் பேசுற பாசை நம்ம புரியாம, பாணி நம்ம பேசுற பாசை அவனுக்கு புரியாம தண்ணி பாட்டிலுக்கு சொன்னான் பாரு. ஆ பானி ஓத்தல். ஏய் யாரையா ஏ பானி
பாணி வாத்தலையா? பாணி போத்தலா போத்தலா வாத்தலா? ஐயா இது தண்ணி பாட்டிலுக்கு வேற மாதிரி கேக்குதா? இந்த பிரியாணிக்கு சொன்னேன் பாரு. எப்படி? நம்ம ஊர்ல சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா. இந்த அண்டா பிரியாணி கேள்விப்பட்டிருக்கியா? அண்டா பிரியாணியா? நாங்க 10 பார்சல் ட்ரெயின்ல பார்சல் சொல்லிட்டோம். ஓஹோ. என்னடா அண்டா பிரியாணின்றானே வித்தியாசமா இருக்கும் போல இருக்குது. நம்ம ஊர்ல சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கோம். பாத்துர்க்கேன் நம்ம. இவன் என்னடா அண்டா பிரியாணியும் 10 பார்சல் சொல்லிட்டு புதுசா சொல்றானே. கொண்டு வந்து ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பார்சலை பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள முட்டை இருக்குது. இந்த முட்டைக்கு பேரு அண்டா பிரியாணியா? ஓ, முட்டைக்கு பேரு இந்தியில அண்டாவா? அவன் பேசுற வாசை நமக்கு புரியாம, நம்ம பேசுற பாசை அவனுக்கு புரியாம அப்படித்தானே போயிட்டு இருக்கு. ஏன்னா மொழிகள் வேறு பாசையே வேறு. இதே நம்ம மதுரை பக்கத்து போயிட்டீங்க, குளிர் அடிக்கிறது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கூது அடிக்கிறது தானே சொல்லுவாங்க. நம்ம பகுதிக்கிட்டு நாங்கிட்ட ஒரு சில ஊர்ல குளிருமோ, நம்ம பகுதி பூரா கூது அடிக்குதுமோ. அப்போ புரியறது ஒன்றா இருக்கும், பேசுறது ஒன்றா இருக்கும். அது மாதிரி தான் ஊர்கள் ஒரு பாசைகள் வேறு, தனித்தனியாக நம்ம பிரித்து போயிட்டே இருக்கணும். ஓஹோ நல்லா இருக்கு, ஓஹோ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஏ நல்லா இருக்கு, ஏ வாங்கலையா. பசமுள்ள பாண்டியரு ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கி போட்டு கிளம்பி போற சொல்லு வேகமா பேசிக்கிட்டே துணிக்கு வரே கண்ணே போகமா அண்ணாத்தாடுறார் ஒத்துக்கோ ஒத்துக்கோ ஆசைநூறு வகை வாழ்வில் நூறு சுவை வாழ் ஆசைநூறு வகை வாழ்வில் நூறு சுவை வாழ் போது போது என போதை சென்று வருவா குளூரு குளூரு. அந்த அக்கா என்ன ஒண்ணு பாவம் டீ குடிக்க போகுது. டீ குடிக்க இன்ட்ரோல் விட்டுருக்காங்க. தினவாடி பாடலாம் மனசோடி சேரலாம் மனப்போல் வா மனப்போல்
பிள்ளையா தூக்கிட்டு போறியா ஓம் பிள்ளைய தூக்கிட்டு போறியா பக்கத்து யார் பிள்ளைய தூக்கிட்டு போறியாத்தா? இல்ல அந்த பொண்ணு பிள்ளைதான். பாப்பா ஏக்கா ஆயா ப்ளீஸ். கொஞ்ச நேரம் நாடகம் பார்த்துட்டு போட்டேன். பேசாம இரு, உன் முகத்தை பார்த்து அந்த புள்ள பயந்துற போகுது. இல்ல கண் திருஷ்டி மாதிரி இருக்கட்டுமே. பள்ளியில கொஞ்சம் பஞ்சனையில் கொஞ்சம் சொல்லிதான் அடிமான உன்னைத்தானே என்னை நானே வாடுறேன். தங்கமே ஆதரிக்க வேண்டும் அம்மா ஞான தங்கமே. எங்க புகழ் துவங்க இங்கு கொலவெறியோட குத்தணுமாயா? எவ்வளவு மூமெண்ட் வேகமா. இந்த 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 காலையில ஓவா வாங்குற பிய திங்கிறாம திண்ணில சோத்த ஆடுற. கண்டிப்பா பொம்பளை பிள்ளைக்கு ஜோர ஒரு கை தட்டுதா. பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆட்டம் எப்படி? அவன் சொல்றதுக்காண்டி நீங்க தட்டக்கூடாது. நான் ஆடுறது நல்லா இருந்தா ஒருவேளை அந்த ஆம்பளை ஜெயிச்சா மட்டும்தான் கையை தட்டணும். யாருமே சொன்னோன்னு தட்டாதீங்க. இப்படியே கூட்டத்தோட தட்டி தட்டி தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். அங்க தட்டாத நீ இங்க ஜோரா கை தட்டுமா. இப்பயாவது யோசிச்சு எதை தட்டணும் எதை தட்டக்கூடாதுன்னு யோசிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா நான் சொன்னது விழிப்புணர்வு தேவை எதுலயுமே. கூட்டத்தோட சேர்ந்து தட்டிட்டோம்னா நம்ம தட்டு வெத்து தட்டா போயிடும். கோவிலா போட முடியாது. பாக்கு வெத்தலை மாத்தணும், மணிமேகலைய பார்க்கணும். பாக்கு வெத்தலை மாத்தணும், மணிமேகலைய பார்க்கணும். பாக்கு சமக்க போடணும், நாலு நிலம பார்க்கணும். ஏண்டி புள்ள உனக்கு சம்மதமா? கூட வந்த ஊருலகம் திருமா. பாக்கு வெத்தலை மாத்தணும், பார்வதிய பார்க்கணும். பாக்கு வெத்தலை மாத்தணும், பார்வதிய பார்க்கணும். பாக்கு வெத்தலை மாத்தணும், பார்வதிய பார்க்கணும். எங்கயா பொம்பளை வந்துருச்சியா? வந்துரும்ல. உன்னை தினம் தேடும் தமிழன், தினம் கவி பாடும் கலைஞன். உன்னை தினம் தேடும் தமிழன், கவி பாடும் கலைஞன்.
ஜோரா கை தட்டுங்க தா. ஓயாம தட்ட சொல்லிட்டே இருந்தா வேற வேலையே கை இல்லையா? குளிருக்கு அப்பதாம்மா எதமா இருக்கும். கை தட்டினா சுவர் வராதுன்னு கூட சொல்றாங்க. போர்வையை போத்தி கையில புடிச்சிருக்காங்க. கையை இப்படி தட்ட எடுத்தா போர்வை கீழே விழுந்துரும். கை தட்டினா இதயத்துக்கு நல்லதா, ரத்த ஓட்டம் வருமா. ஆமா. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோலே சாப்பிட்டு. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோலே சாப்பிட்டு. கட்டி போடாத குமரி சிட்டு கண்கள் பாடாதோ காதல் வெட்டு. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோலே சாப்பிட்டு. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோலே சாப்பிட்டு. ஓஹோஹோ நல்லா இருக்கு. ஓ நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஏ வாங்கலையோ ஏ ஐயா லங்கடி. ஐயா அம்மா சாப்பிட்டு 4 நாளாச்சுமா. ஏதாவது சில்லறை கில்லறை இருந்தா போடுங்கம்மா. அப்படித்தானே வெளியே உட்கார வச்சு போட்டாங்க. என்னம்மா கேக்குற? என்ன அது காது என்ன? ஐயா வாங்கய்யா சாப்பிட்டு 4 நாளாச்சுங்கய்யா. ஏதாவது இருந்தா போடுங்கம்மா. உங்க ஊரை நாடி வந்துட்டே வாங்கம்மா. ஐயா கடைசியில என்னை பிச்சை எடுக்கிற மாதிரி ஆக்கிவிட்டியா? ஏய் இங்கிட்டு நல்லா வசூலாகுது. அந்த பக்கம் மட்டும் நல்லா கேளு. இன்னும் கையேந்து என்ன முயற்சி. அம்மா அம்மா தாயே. தாயே. அந்த கால்ல இருக்கிறத எடுத்து எறிங்க. ஏய் வேணாம்மா. என்னையா சாக்லேட்லாம் வந்து உழுகுது. தின்னுட்டு போட்டோம்னா ஜோரா கை தட்டுங்க தா. 3-4 பேர் தானா? நீ அவங்க ஒரே வார்த்தை, நீ ஆடவே வேண்டாம் ஓயாம கைத்தட்ட சொல்ற. நீ உள்ள போப்பாங்க. இல்ல இல்ல அவர் ஏன் ரசிகர். எனக்கு மட்டும் ஓ ஜாகிரு சொன்னா. ஓ அதைத்தான் நீ பக்ரீத்துன்னு கேட்டியா? எப்படியா இருந்தாலும் அந்த அதை காட்டிடுறோம், மாற மாட்டோம். பாவியில சில்லற ஓடுற மாதிரி ஆகி போச்சாயா நம்ம நிலைமை. அது ஒன்றும் இல்லை. ஒரு காலத்துல நீ லவ் பண்ணவர் அப்படித்தான் திரிவார். இதுக்கு மேலே லவ் பண்ணாதான் பேண்ட் கட்டலாமா? என்னை லவ் பண்ண பூரா அப்படித்தான் திரியிறேன். பேசாம ஓஹோஹோ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏ வாங்கலையோ ஓ நல்லா இருக்கு. நம்மளே ஆடி இருந்தோம்னா கால் ஆயிரும். அதனால நீங்க ஆடின இந்த ஆட்டத்தை ஃபைனல் ஆடி முடிச்சிட்டு அவங்க நேரத்துக்கு அவங்க டயத்துக்கு வெளியில விட்டுறணும்ல. ஆமா. பப்பு டான்ஸ் போட்டு ஏன்னா ஆடிக்க முடியாது. 12:30 மணிக்குள்ள பப்பு டான்ஸ் முடிச்சிடணும். 12:30 மணிக்கு முடிச்சிட்டாங்கன்னா 3:30 மணிக்கு ராஜபாட்டு வெளியே வந்துடணும். எல்லா டயத்துக்கு போயிடணும். சங்கத்தோட ரூல்ஸ் அப்படிதான். ஆமா. அத அதனால வந்தவன் இந்த ஒரு ஆட்டத்தோட முடிச்சிட்டு வேலையை பார்ப்போம். கண்டிப்பா. பூமாலை ஒரு பாவையானது. ஏய்யா உங்களை ஆட சொன்னா 2 பேரும் இங்க என்ன ஃபர்ஸ்ட் நைட் நடத்துறீங்களா? இல்லப்பா. ஆமா. அண்ணே அண்ணே அண்ணே
அண்ணே கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணுங்கண்ணே, ரொம்ப சிரமமா இருக்கான். அதைத்தானே இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி விடுங்க. அதைத்தானே அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன். லைட் ஆஃப் பண்ண சொல்ல வேணாமான்னு. லைட் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஜோரா கைதட்டலாமே எல்லாரும். கண்டிப்பா உண்மையை சொல்லணும்னா என்னை விட மணிமேல நல்லா ஆடும். ஆஹா, கண்டிப்பா நாடகத்துல ஒரு ஏன் உங்களுக்கு என்ன குறைச்சல? நீங்கள் நல்ல தொழிலாளி. கண்டிப்பானே. அல்ல 2 பேரும் ஈக்குவலா தான் ஆடுனீங்க. பழைய கைதட்டுங்கண்ணே, ஒரு கைதட்டுங்க. அம்மா கைதட்டுங்க. கண்டிப்பா ஆத்தா நல்லா இருப்பிய. ஆமா. இவ்வளவு நேரம் ஆடுனாங்க, உயிரை கொடுத்தா, அதுக்காக ஒரு கைதட்டுங்க. கண்டிப்பா சொல்லாம கைதட்டிய ரசிக உள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். ஏன்னா வேற விளம்பரம் நிறைய ஆடலாம், நிறைய பாடலாம், காலத்தை நேரத்தை கண்டிப்பா அனுசரிக்கணும். அதனால நல்லா ஆடுற, நல்லா பாடுறோம்மா. எனக்கு வந்துருச்சுமா காதல். பண்ணுங்க. என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா?